ஆகஸ்ட் 10, 2025 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Psalms 85:12. The Lord will give what is good. ஜெபம், ப்ரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தர் நன்மையானதை தருவாராம். கர்த்தாவே, ஆவியானவரே, நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு நன்மையான காரியங்கள் செய்கின்ற எங்கள் தகப்பன் அப்பா. கர்த்தாவே, இந்த உலகத்தில் ஆவியானவர் அநேக ஜனங்கள் இருக்கலாம் அப்பா, பெற்றோர்கள் இருக்கலாம், கூட பிறந்தவர்கள் இருக்கலாம், இன்னும் அநேகர் இருந்தாலும் ஆவியானவர் ஏதோ ஒரு கட்டத்தில் அவர்கள் எங்களுக்கு அப்பா தீமைகள் செய்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் ஒரு நொடி பொழுது கூட எங்களுக்கு தீமையை நினைக்காத தேவன் நீர் ஒருவரே என் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இப்பொழுது கூட இறங்குவீராக அப்பா. இந்த வாரம் முழுவதுமாய் கூட நீர் எங்களை பாதுகாத்து அப்பா, எங்களை போகையில் வருகளை பாதுகாத்து, எங்களுடைய வாகனங்களை பாதுகாத்து, எங்களை போஷித்து அப்பா வழி நடத்தி வந்த கிருபை கைமுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எந்த சரீர பலவீனங்களோ எந்த வியாதிகளோ அப்பா எங்கள் குடும்பங்களில் வராதபடிக்கு நீர் பாதுகாத்து கொண்ட கிருபை கைமுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. அப்பா ஆவியானவரே, நம்ம ஒவ்வொரு சகோதரர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியோர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. இன்றைக்கு அவர்கள் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறேன் தகப்பனே. அநேக குடும்பங்களில், எங்கள் குடும்பங்களில் ஒரு நன்மையும் வரலையே, எந்த பக்கம் திரும்பினாலும் தீமையாகவே நடந்து கொண்டு இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் இன்றைக்கு கவலையோடு, வேதனையோடு, துக்கத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, குடும்பமாய் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தில் நன்மை வராதபடிக்கு தடைகளை செய்து கொண்டு இருக்கின்ற அந்த சத்ரு மேலே கருத்தை பலமாக வைப்பார். விசுவாசத்தோடு கூட துதிங்க, ஜெபிங்க. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் படித்து இன்றைக்கு நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் எப்பொழுது இறங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, எல்லா தடைகளையும் நீக்குங்க அப்பா. ஆவியானவரே, நன்மைகளை தடை செய்கின்ற அந்த தடைகளை நீக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, ஆவியானவரே, வேதத்தில் கூட அப்போ அந்த பசுக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி நன்மையானதை கொண்டு வந்தது போல அப்பா, ஆவியானவர் உம்முடைய பெட்டியை கொண்டு வந்தது போல இன்றைக்கு கூட ஆவியானவரே எங்களை நோக்கி உம்முடைய நன்மையான ஈவுகள் புறப்பட்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. ஆவியானவர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் வரமாட்டேந்தே. எங்கள் பிள்ளைகள் எது செய்தாலும் அதில் ஒரு தீமையான காரியம் வந்து கொண்டே இருக்கின்றதே, அது ஒரு தீமையிலே போய் முடியுதுன்னு சொல்லிட்டு கூட அநேக பெற்றோர்கள் கவலையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த வேதத்தை அவர்கள் கரத்தில் கொடுங்க. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் படித்து அந்த வேதத்தை, அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் எல்லா தடைகளையும் நீக்கி அவர்களுக்கு நன்மையானதை தர வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்க ராஜா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா, ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நன்மைகள் பெறட்டும், நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுக்கு ஏற்ற நன்மையை இன்றைக்கு தருவீராக. ஆவியானவரை, பெரியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க, எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க என் தகப்பன. ஆவியானவர், இந்த உலகத்தில் இருக்கிற இச்சையான மாயான அப்பா அழிந்து போகின்ற இந்த உலகத்தின் மேலே எங்களுடைய கவனங்கள் போகாதபடிக்கு, எங்களுடைய கவனங்கள் சிதறி போகாதபடிக்கு ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்க மனுஷர்கள் மேலே அவர்களை எங்களுக்கு நன்மை செய்வார்கள் சொல்லிட்டு அவர்களை தேடி நாங்கள் ஓடாதபடிக்கு இந்த வேதத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை படித்து ஆவியானவர் அந்த நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பன். எப்பொழுது கூட இறங்கோ ராஜா. இந்த வேதத்தில் அநேக அற்புதங்களை, அதிசயங்கள் இருக்குது என் தகப்பனே. கர்த்தாவே, இந்த வாரத்தில் முதல் நாள் கூட அப்பா நாங்கள் ஆவியானவரை உம்முடைய ஆலயத்துக்கு சென்று ஆவியான ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியான அப்போ அந்த கிருபையை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த ஒரு நாளில் கூட ஆவியானவரை உண்மை தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. இந்த நாளிலேயும் ஆவியான இந்த உலகத்தில் இருக்கிற அநேக அப்பா இச்சையான மாயான காரியங்களுக்கு எங்களுடைய நேரங்களை செலவிடாதபடிக்கு அப்பா உமக்கென்று செலவழிக்கும்படியான ஞானத்தை
ஞானத்தை ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட இறங்குவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தொடுவீராக, சகோதரி சகோதரியை தொடுவீராக. குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுப்பறப்பா. குடும்பமாய் அப்பா ஆலயத்துக்கு சென்று தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இறங்கோ ராஜா ஆவியானவரே. இந்த வார்த்தை வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை பிடித்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மேலேயும் உம்முடைய ஞானத்தை ஊற்றினீரே. நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்களுக்கு அப்பா ஆவியானவரே நீ ஞானத்தை ஊற்றினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.